துதிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. ஹல்லேலூயா, நன்றி என்று சொல்லுகிறோம். அப்பா, நீங்க செஞ்ச நன்மைகளை நினைத்து நினைத்து அவருக்கு நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா, ஒவ்வொரு நன்மைகளா நினைக்கிறோம் ஆண்டவரே. எங்களை கைவிடாமல் பழக்கமாக நடத்தி வந்த உங்களுடைய கிருபையை நினைத்து நன்றி சொல்லுகிறோம். உங்களுடைய இரக்கங்களை நினைத்து நன்றி சொல்லுகிறோம். உங்கள் தயவை நினைத்து நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்தி எங்கள் குறைவுகளை நிறைவாக்கி நடத்தினீங்களே, உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா. எத்தனை நன்மைகளை எங்களை வாழ்க்கையை செஞ்சீங்க ஏசப்பா, உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஏசப்பா, உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருவரும் நாங்கள் தனிப்பட்ட ரீதியிலே அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே செய்த எல்லா நன்மைகளை நினைத்து பார்ப்போம். ஒரு குறைவில்லாமல் எங்களை நடத்தி வந்திருக்கிறாரே. நாளைய தினத்திலே என்ன செய்வதென்று நாங்கள் யோசித்த போது அவர் எங்களை யோசனைக்கு மேலாக அருமையாய் எங்களை நடத்தி வந்தாரே. அந்த கிருபைகள் எவ்வளவு பெரியது. அதை நினைத்தவர்களாய் அவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். எங்களுக்கு இதுவரைக்கும் சுகம் தந்தாரே, பலன் தந்தாரே, அவரை ஆராதிக்க அவருடைய பாதத்துக்கு எங்களை அழைத்து வந்தாரே. அந்த கிருபைகளை நினைத்து உலகத்தினாலிருந்து நன்றி சொல்வோம். அவர் எங்களுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள் எண்ணி முடியாதவைகளாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, அவர் செய்த நன்மைகளை எங்களுக்கு நேரம் போதாமல் இருக்கிறது. அந்த நன்மைகளுக்காய் நன்றி சொல்லுவோம். செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி இயேசுவான்னு சொல்லுவோம். ஹல்லேலூயா, மரண தருவாயிலே அவர் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய மரண படுக்கையை நீக்கி எங்களை உயிரோடு காத்து வந்தாரே. இன்றைக்கும் அவருடைய பரிசுத்த சமூகத்துல அவருடைய பிள்ளைகளாக சபை மக்களாக நாங்கள் இணைந்து அவரை ஆராதிக்க கிருபையை தந்தாரே. அந்த கிருபையை நினைத்து நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி ராஜா. Thank you.
Hallelujah.
ජීවමාන නාමයෙන් ආදරයෙන් පිළිගන්න. இந்த மகிழ்ச்சிகரமான இரவு வேளையிலே உங்கள் அனைவரையும் இருந்தவரும் இருப்பவரும் இனிமேலும் வரப்போகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். දේව වචනේ මලාකි පොතේ 4 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පද දෙක අපි කියවමු. தேவனுடைய வார்த்தையை மல்கியா 4 அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாங்கள் வாசிப்போம். මක්නිසාද උදනක් මේ නැවිලෙන දවස පැමිණෙන්නේය. එවිට සියලු උඩගු අයද දුෂ්ටකම් කරන සියල්ලද ඉපනැලිවි. ඔවුන්ට මුලක්වත් අර්ථක්වත් ඉතුරු නොවන හැටියට පැමිණෙන ඒ දවසේදී දාලා යනවා ඇතැයි සේනාවල ස්වාමීන් වහන්සේ කියනසේක. නමුත් මාගේ නාමයේ කෙරෙහි බය ඇත්තා වූ නුඹලාට ධර්මිෂ්ඨකමේ සූර්යයා ස්වකීය ව්‍යාපත වලින් ස්වකීය මැතුව උදාවන්නේය. ஆனால் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதில் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளர்வீர்கள். හලෙලුයා. ප්‍රේමණීය දේවදරුවනි, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, දෙවියන් වහන්සේ ඔබටත් දෙන්නව ඔබටත් මටත් දෙන්නව බලාපොරොත්තුව මොකක්ද නම්? தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற எதிர்பார்ப்பு අපේ අනාගතයේ කොපමණ බලාපොරොත්තු රහිතව කලබිලි සහගතව තිබුණද? எங்களுடைய நிகழ்காலம் எதிர்காலம் எவ்வளவு எதிர்பார்ப்பு அற்றதாய் குழப்பம் அடைந்ததாய் இருந்ததோ, දෙවියන් වහන්සේගේ නාමයෙන් බය වෙන මනුෂ්‍යයාට தேவனுடைய நாமத்துக்கு பயப்படுகிற மனிதனுக்கு උන්වහන්සේගේ ආලෝකය නැත්නම් උන්වහන්සේම ආලෝකයක් වෙලා උන්වහන්සේ උදා වෙන්නට යනවා. தேவன் அவரே ஒளியாய் மாறி அவர் எங்களுக்குள்ளே பிரகாசிக்க போகிறார். හලෙලුයා. ஹalleluya හලෙලුයා. ஹalleluya. ප්‍රේමණීය දේවදරුවනි, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, වාතාවරණ මොනවා වුණත්, சூழ்நிலைகள் எதுவாய் වාතාවරණ අපිට දෙන පණිවිඩය මොනවා වුණත්, சூழ்நிலைகள் எங்களுக்கு கொடுக்கிற செய்தி எதுவாய் ඔබත් இருந்தாலும் මමත් උන්වහන්සේගේ නාමයට බය වෙලා ජීවත් වෙනවා නම්, நீங்களும் நானும் அவருடைய நாமத்துக்கு பயந்து வாழ்வோமானால், උන්වහන්සේට ගෞරවවට ජීවත් වෙනවා නම්, அவருக்கு கனத்தை கொடுத்து வாழ்வோமானால், උන්වහන්සේගේ ආඥා පවත්වනවා නම්, அவருடைய கற்பனைகளை கை கொள்வோமானால், දරුවෙක් පියෙක් අතර තියෙන සම්බන්ධකමේ අපි ජීවත් වෙනවා නම්, ஒரு பிள்ளைக்கும் தகப்பனுக்கும் இடையில் இருக்கிற உறவுக்குள்ளே நாங்கள் வாழ்வோமானால், හලෙලුයා. ප්‍රේමණීය දේවදරුවනි, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, මේ නව වර්ෂයේදී வருகிற வருஷத்தில் වාතාවරණ මොනවා අඳුරුණා சூழ்நிலை எவ்வளவு இருளாய் මේ போனாலும் මන්දියේ அதனாலே දෙවියන් වහන්සේගේ ආලෝකය தேவனுடைய வெளிச்சம் ඔබගේ ජීවිතයේ உங்களுடைய வாழ்க்கையிலே ආමේන්. ஆமென். හලෙලුයා. ஹalleluya. வெளிப்பட போகிறது. ආමේන් කියමුද? ஆமென் சொல்லுங்க. හලෙලුයා. මේ අවුරුද්දේ දෙවියන් වහන්සේ இந்த வருஷத்திலே தேவன் දෙවියන් වහන්සේ සොයන මනුෂ්‍යයා හා தேவனை தேடுகிற දෙවියන් වහන්සේ සොයන්නේ නැති මනුෂ්‍යයා අතර, தேவனை தேடாத மனிதன் ධර්මිෂ්ඨයා හා දුෂ්ටයා අතර, நீதிமானுக்கும் அநீதிமானுக்கும் දෙවියන් වහන්සේ අවංකව ජීවත් වෙන මනුෂ්‍යයා අවංකව නොවන මනුෂ්‍යයා අතර தேவனுக்கு உண்மையாயிருக்கிற மனிதனுக்கும் உண்மை இல்லாத மனிதனுக்கும் උන්වහන්සේ වෙනස දක්වන්නා වූ அவர் வித்தியாசத்தை වර්ෂයක් காண்பிக்கிற ප්‍රතිබෙන්නට යනවා. வருஷமாயிருக்க போகிறது. හලෙලුයා. ஹalleluya. හලෙලුයා. ஹalleluya. ඊසා ஈசாக்கு ඒ සාගතයේදී அந்த பஞ்சத்திலே ඒ බීජ වපරපු වෙලාවේදී விதை விதைத்த பொழுது දෙවියන් වහන්සේ ආශිර්වාදය දුන්නා. தேவன் ஆசீர்வாதத்தை හලෙලුයා. ஹalleluya. මේ වර්ෂයේ இந்த வருஷத்திலே අපේ පාතපොළ වර්ෂය நாங்கள் கால் வைக்கிற කොච්චර வருஷம் සාගතයක් තිබුණා, எவ்வளவு பஞ்சத்திலே කොච්චර වියලුණු භාවයක් තිබුණා, எவ்வளவு வறண்டு දෙවියන් වහන්සේ போன බය වෙලා සිටින ඔබත් මමත් தேவனுக்கு பயந்திருக்கிற වපුරන බීජයට விதைக்கிற விதை ඉහළින් පිළිතුරු වෙන්නට යනවා. மேலே இருந்து பதில் வரும். හලෙලුයා කියමුද? ஹalleluya ඔබ சொல்லுவோம். හදවතෙන් ආමේන්. உள்ளத்தினால் හලෙලුයා. හලෙලුයා. වාතාවරණ හරි නෑ. சூழ்நிலை சரியில்லை. වාතාවරණ කිසිම බලාපොරොත්තුවක් දෙන්නේ නෑ. சூழ்நிலை எந்த නමුත් දෙවියන් වහන්සේට எதிர்பார்ப்பும் බය වෙන ඔබත් මමත් ஆனால் தேவனுக்கு වපුරන பயப்படுகிற බීජයට விதைக்கிற விதைக்கு හලෙලුයා. ஹalleluya. දෙවියන් වහන්සේ ඉහළින් தேவன் மேலாய் පිළිතුරු වන්නට යනවා. பதில் அனுப்ப போகிறார். ආමේන් කියමුද? ஆமென் சொல்லுவோம். හලෙලුයා. හalleluya. ප්‍රේමණීය දේවදරුවනි, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, සමහර විට අපි අද
ආදායකටපත් වෙනවා. சில வேளை நாங்கள் சோர்ந்து ස්වාමීනි போகிறோம். ஆண்டவரே ඔබ වහන්සේට බය වුණ එක. உமக்கு பயந்து ඔබ වහන්සේට කීකරු වෙච්ච එක. உமக்கு கீழ்ப்படிந்து ඔබ වහන්සේට ආදරය කරපු එක. உம்மை நேசித்தது අප ගියාලෝ அது வீணாய் போய் விட்டதோ? නෑ ප්‍රේමණීය දේවදරුවෝ. இல்லை பிரியமான සමහර වෙලේ එවැනි කල්පනාවක් අපිට එන්නට පුළුවන්. சில நேரங்களிலே அப்பேற்பட்ட சிந்தனை සමහර වෙලේ දුෂ්ට මනුෂ්‍ය දිහා බලද්දී අපිට එවැනි හැඟීමක් එන්නට පුළුවන්. சில நேரம் பொல்லாத மனிதர்களை பார்க்கும்போது அப்பேற்பட்ட உணர்வுகள் නමුත් வரலாம். ප්‍රේමණීය දේවදරුවනි ஆனால் பிரியமானவர்களே, උන්වහන්සේ ඉවසීමෙන් அவர் பொறுமையோடு විපාක දෙන්නා වූ දෙවියන් වහන්සේ. வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவன். ආමෙන් කියමුද? ආමෙන්. හලෙලූයා. හලෙලූයා. උන්වහන්සේ ඉවසීමෙන් அவர் பொறுமையோடு ක්‍රියාත්මක වෙන්නා වූ දෙවියන් கிரிய වහන්සේ. செய்கிற தேவனாய் இருக்கிறார். හලෙලූයා. ඒ නිසා ஆகவே මේ වර්ෂයේදී இந்த வருஷத்திலே ඔබත් මමත් நீங்களும் நானும் පසුගිය වර්ෂයට වැඩිය கடந்த வருஷத்தை பார்க்கிறோம். දෙවියන් වහන්සේට බය වෙලා தேவனுக்கு பயந்து උන්වහන්සේගේ මාර්ගවල හැසිරෙන්න. அவருடைய வழிகளிலே நடந்து දෙවියන් බය වෙනවා කියන්නේ මේ පරණ කිව්වේ අපිට මේ උන්වහන්සේ ගාලා අපිට පහර දෙයි කියන බය නෙවෙයි. தேவனுக்கு பயப்படுவது என்பது நாங்கள் தேவன் எங்களை அடித்து விடுவார் என்பதல்ல. දැන් මගේ තාත්තා කොච්චර දුර්වල වුණා. என் தகப்பன் எவ்வளவு பலவீனமாய் වයස இருந்தார். 65යි. 75 வயது. අදත් இன்றைக்கும் මම තාත්තට ගෞරව කරන්නේ நான் தகப்பனை මම கனப்படுத்துவது ශක්තිමත් නිසා නෙවෙයි. நான் பலனாய் இருக்கிறபடினால் அல்ல. මම යාට තියෙන ගෞරවය. நான் அவருக்கு உண்மையாய் அவரை හලෙලූයා. ඔබත් கனப்படுத்துவேன். මමත් நீங்களும் අපේ நானும் දෙවියන් වහන්සේට දරුවෙක් වශයෙන් எங்கள் தேவனுக்கு பிள்ளைகள். උන්වහන්සේගේ ලේ කාරණ කොටන පුත්‍රකම ලැබුවා ඔබත් මමත්. அவருடைய ரத்தத்தின் மூலமாய் பிள்ளையை අපගේ පියාණන්ට எங்கள் தகப்பனுக்கு ගරු කරනවා නම් கனம் අපි கொடுப்போமானால் තමයි දේව බය ඇති මිනිස්සු. நாங்கள் தான் தேவ பயமுள்ள හලෙලූයා කියමුද? ஹalleluya சொல்லுவோம். ප්‍රේමණීය දේව දරුවනි பிரியமானவருடைய பிள்ளைகளே, දෙවියන් වහන්සේගේ වෙලාව එනවා. தேவனுடைய நேரம் வருகிறது. හලෙලූයා. ஹalleluya. දානියෙල්ව නිදහස් කරන தானியேலை விடுவிக்கிற හලෙලූයා. දෙවියන් වහන්සේගේ වෙලාව එනවා. அவருடைய நேரம் வருகிறது. ශාද්‍රක් මේෂක් ආබේද්නෙගෝ සමග දෙවියන් වහන්සේ සිටින බව ලෝකිතව පෙන්වන சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோடு தேவன் இருக்கிறார் என்பதை உலகத்துக்கே காண்பிக்கிறார். දෙවියන් වහන්සේගේ වෙලාව පැමිණෙනවා. அவருடைய நேரம் வருகிறது. සහෝදරයෝ වලේ දැම්මත් சகோதரர்கள் குழியிலே සහෝදරයෝ විකුණලා දැම්මත් சகோதரர்கள் விற்று போட்டார்கள். වස්ත්‍රයේ ලේවල කුගවල තාත්තට ඒ ආරංචිය දුන්නා. வஸ்திரத்தை ரத்தத்தினாலே தோய்த்து தகப்பனுக்கு அந்த செய்தியை දෙවියන් වහන්සේගේ වෙලාව එනවා. தேவனுடைய நேரம் යෝසෙෆ් තවත් ජීවමානව සිටිනවා. யோசேப்பு இன்னும் உயிரோடு හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. හලෙලූයා. ඒ නිසා ප්‍රේමණීය දේවදරුවනි ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ඔබත් මමත් நீங்களும் අද நானும் යහපත් තීරණයක් ගත යුතුයි. இன்றைக்கு நல்ல ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். හලෙලූයා. ஹalleluya. දෙවියන් වහන්සේට බය වෙන මනුෂ්‍යයාට தேவனுக்கு பயப்படுகிற மனிதனுக்கு විසකකමක් තිබෙනවා. ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ආමෙන් කියමුද? ஆமென் சொல்லுங்க. හලෙලූයා. ஹalleluya. ගැරන්ටි එකක් තිබෙනවා. அவனுக்கு ஒரு நம்பிக்கை විසකකමක් තිබෙනවා. நம்பிக்கை ඇෂුරන්ස් එකක් තිබෙනවා. அவனுக்கு ஒரு நம்பிக்கை ඇයිද නම් ஏனென்றால் දෙවියන් වහන්සේ தேவன் සියල්ල කරන්නේ. சகலத்தையும் செய்கிறார். வல்லவர். හලෙලූයා. ஹalleluya. ප්‍රේමණීය දේවදරුවනි. பிரியமானவர்களே, දානියෙල් උදව් කරන්න කවුරුද කියන්නේ? தானியேலுக்கு உதவி செய்ய யாரும் ශාද්‍රක් இல்லை. මේෂක් උදව් කරන්න කවුරුද ඉදිරිපත් சாத்ராக் மேஷாக் உதவி செய்ய யாரும் முன் வரவில்லை. යෝසෙෆ්ට මල්ලි කෙනෙක් පමණක් ආදරේ වුණා. யோசேப்பை ஒரு தம்பி மாத்திரம் நேசித்தான். නමුත් ஆனால் ඕක පාව බේරගන්න බැරි වුණා. அவனை காப்பாற்ற නමුත් මේ முடியவில்லை. හැම මිනිසෙකම අත හැරලා යද්දී இந்த எல்லா மனுஷனும் கைவிட்டு போகும்போது දෙවියන් වහන්සේ தேவன் හලෙලූයා ඔවුන්ගේ ජීවිත அவருடைய வாழ்க்கையை බැබළුවා. அங்கே ප්‍රේමණීය பிரகாசிப்பார். දේවදරුවනි பிரியமான දෙවියන් වහන්සේට බය කරන මනුෂ්‍යයා தேவனுக்கு பயப்படுகிற மனிதன் බැබලෙන්න අවශ්‍ය නැහැ. பிரகாசிக்கப்பட தேவையில்லை. දෙවියන් වහන්සේ බබලනවා. தேவன் அவனை ඒක பிரகாசிக்க බාර ගන්නවද? அதை යේසුස් ஏற்றுக்கொள்ள වහන්සේගේ නාමයෙන් இயேசுவின் මේ වචන බාර ගන්නවද? வார்த்தையை හලෙලූයා. මේ වචන ඔබ විශ්වාස කරනවද? வார்த்தையை මේ விசுவாசி වර්ෂයේ ඔබ බැබලෙන්න අවශ්‍ය නැහැ. ඔබ දෙවියන් වහන්සේට බය වෙන්න අවශ්‍යයි. ඔබ දෙවියන් වහන්සේට බය වෙනකොට දෙවියන් වහන්සේ ඔබව බබලනවා. தேவன் உங்களை ඒ වචන කරන කාටවත් பிரகாசிக்க බෑ. அதை நிறுத்தவர்களாக கூட හලෙලූයා. Hallelujah. සමහර වෙලාවට ඔබට ඔබේ වාතාවරණය දිහා බලනකොට ස්වාමීනි இது ஒழுங்கின்மையும் இருளுமா இருக்கு ஆண்டவரே. சில வேளைகள் சமாரிட்ட ඔබගේ වාතාවරණය බලන්න ස්වාමීනි මේක පාළුව ඉස්වති වෙනවා. ස්වාමීනි මේක පාළුව ඉස්වති වෙනවා. ආண்டවරේ இது ஒழுங்கின்மை வெறுமை මේක ශේප්ල ස්වාමීනි. ආண்டවරේ මේක කිසිම රූපයක් නැහැ. ආண்டවරේ இதுக்கு எந்த ஒரு உருவமும் කිසිම අලංකාරයක් නැහැ. இல்லை. எந்த அழகும் කිසිම இல்லை. බලාපොරොත්තුවක් எந்த නැහැ. எதிர்பார்ப்பும் නමුත් இல்லை. දෙවියන් වහන්සේගේ ආලෝකයේදී ஆனால் தேவனுடைய
வரும் பொழுது சகலமும் மாறும். සුදු බයිබලයේ කියනවා මේ ලෝකෙට එන හැම මිනිසෙකම உலகத்துக்கு வருகிற ආලෝකමත් කරන பிரகாசிக்கிற සැබෑ ආලෝකයයි. மெய்யான ஒளி. අපි ෂෝ ඔෆ් කරන්න ඕනේ නැහැ. අපි වෙන්නන්න ඕනේ නැහැ. நாங்கள் காண்பிக்க அவசியமில்லை. தேவன் காண்பிப்பார். ஆமென். Hallelujah. 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 දානියගේ ජීවිතේ, தானியேலுடைய வாழ்க்கை, යෝසේෆ්ගේ ජීවිතේ, யோசேப்புடைய ශාද්‍රක් வாழ்க்கை, මේෂක් ආබේද්නෙගෝගේ ජීවිතේ சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய தேவன் ඕ ආලෝකමත් කරන அவர்களை பிரகாசிப்பிக்கிற වෙලාව උදා වුණා. நேரம் வந்தது. දේවනීය දේවදරුවනි, ඔබ තීරණයක් ගන්න ඕනේ. நீங்களும் தீர்மானம் எடுக்க මම வேண்டும். පීඩාවේ நான் உபத்திரவத்திலே දෙවියන් වහන්සේ බය වෙනවා. தேவனுக்கு பயப்படுவேன். අනිත් වෙලාවේ ලේසි. மற்ற நேரங்களிலே அது இலகுவாய் இருக்கும். අනිත් වෙලාවේ වැඩක් නැහැ. மற்ற நேரங்களிலே சொல்ற ඒක முடியும். අමාරුවක් නෑ. அது கஷ்டம் இல்லை. නමුත් පීඩාවේ ஆனால் ගිනි உபத்திரவத்திலே මුදුනේ அங்கே நெருப்பு සිංහ දුවාවේ சிங்க கொகையிலே වලේ වැටිච්ච වෙලාවේ குழியிலே விழுந்த போது ඔබ මම දෙවියන් වහන්සේට බය වෙනවා නම් நீங்களும் நானும் தேவனுக்கு பயப்படுவோமானால் හලෙලූයා. ஹalleluya. එකක් මතක තියාගන්න. ஒரு காரியத்தை நாம் දෙවියන් වහන්සේ ආලෝකමත් කරන වෙලාව தேவன் உங்களை பிரகாசிப்பிக்கிற நேரம் එන්නට යනවා. வரப்போகிறது. හලෙලූයා. ஹalleluya. කවුරු දැක්කේ නැත්තම් யாரு காணாவிட்டாலும் දෙවියන් වහන්සේ දැක්කා. தேவன் காண்கிறார். ආමෙන් කියනවා. ஆமென் சொல்லு. හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. හalleluya. ඒ නිසා ප්‍රේමණීය දේවදරුවනි, ஆகவே பிரியமானவருடைய பிள்ளைகளே, මේ වාර්ෂිකයේදී இந்த வருஷத்திலே දෙවියන් වහන්සේව සොයන්නට, தேவனை தேடுகிறவர்கள், දෙවියන් වහන්සේව සොයන්නට කෙනාට தேவனை தேடாதவர்கள் අද වහන්සේ இடையாவர் වෙනසක් වෙන්නට යනවා. வித்தியாசத்தை காண்பிப்பார். හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. හලෙලූයා. ආලෝකය මවන්න බෑ. வெளிச்சத்தை உருவாக்க முடியாது. ආමෙන්. ஆமென். මාසෝ ආලෝකමත් කරනවා. அவர் உங்களை வெளிச்ச பிரகாசிக்க பண்ணுவார். ஆமென் சொல்லு. හලෙලූයා. හalleluya. හලෙලූයා. හalleluya. උන්වහන්සේ මිනිසෙක්ව එළියට ගේනකොට, அவர் ஒரு மனிதனை வெளியே கொண்டு வரும். උන්වහන්සේට බය වෙච්ච මිනිසෙක්ව උන්වහන්සේ එළියට ගේනකොට அவருக்கு பயந்த மனிதனை அவர் வெளியே கொண்டு வரும் பொழுது කිසිම කෙනෙක් ஒருவரும் බාධා කරන්නේ அதை නැහැ. தடை செய்ய முடியாது. හලෙලූයා. ஹalleluya. හලෙලූයා. හalleluya. नेबुकदनेस्सर වුණා. அது நெபுகாத்நேசர் ඒ දාරියුස් රජතුමා அது වුණා. தாரியுஸ் ராஜாவாக இருந்தார். ඒ පාරාවෝ වුණා. அது பார்வோனாக இருந்தார். දෙවියන් වහන්සේගේ හස්තේ ක්‍රියාත්මක වෙද්දී தேவனுடைய கரம் கிரியை செய்யும் பொழுது අනිත් හස්තවල மற்ற காரங்கள் ඈත් වෙලා යනවා. அது ஒதுங்கி ඒ போகும். නිසා ඔබට මට අවශ්‍ය වන්නේ அவனை உங்களுக்கு விளக்கம் தேவையாக இருப்பது මේ පසුගිය වර්ෂයට වැඩිය கடந்த வருஷத்தை பார்க்கிறோம் දෙවියන් වහන්සේ බය වෙනවා. தேவனுக்கு பயப்படும் வார்த்தை. ආමෙන්. ஆமென். හලෙලූයා. ஹalleluya. ඒක හරි මිහිරි. அது மிகவும் மெதுவானது. ඒක හරි අලංකාරයි. அது அலங்காரமானது. සමහර හිතනවා අනේ ඒක කිසිම ජොලියක් නැහැ කියලා. சிலர் நினைப்பார்கள் ஐயோ அதிலே எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை. දෙවියන් වහන්සේට බය වෙන මනුෂ්‍යයා தேவனுக்கு பயப்படுகிற හැම மனிதன் තප්පරයකින්ම எல்லா நிமிஷத்திலும் දෙවියන් වහන්සේගේ බලයක් තියෙනවා. தேவனுடைய வல்லமையை உணர்வார். හලෙලූයා. ஹalleluya. දෙවියන් වහන්සේ ආපස්සට. தேவன் நல்லவர். හලෙලූයා. හalleluya. දෙවියන් වහන්සේ බලවත්. தேவன் வல்லமை உள்ளவர். ஆகவே ධර්මිෂ්ඨකම සූර්යානන් நீதியின் சூரியன் ඔබ කෙරේ උදා වෙනවා. உங்களுக்குள்ளே பிரகாசிப்பார். සුවය ඇතුව சுகத்தோடு සමහරට ප්‍රශ්න ඔබව රෝගාතුර කරලා ඇති. சில வேளை பிரச்சனை உங்களை ඔබගේ වාතාවරණ රෝගාතුර භාවයට පත් කරලා ඇති. உங்களுடைய சூழ்நிலை உங்களை வியாதிப்படுத்தியிருக்கலாம். නමුත් දෙවියන් වහන්සේ පැමිණෙනකොට ஆனால் தேவன் வரும் பொழுது අනුර ඈත් වෙලා යනවා. இருள் விலகி போக ආමෙන් வேண்டும். කියමුද? ஆமென் சொல்லுவோம். සැබෑ ආලෝකය එනකොට ஞான வெளிச்சம் අඳුර පහ වෙලා යන්න ඕනේ. இருள் விலகி போக අඳුර வேண்டும். තවත් ඔබගේ ජීවිතය රජ කරන්න බෑ. இருள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கையை ஆள முடியாது. හලෙලූයා කියමුද? ஹalleluya சொல்லுவோம். හලෙලූයා. ஹalleluya. ආබ්‍රහම් තීරණයක් ගත්තා. ஆபிரகாம் ஒரு தீர்மானத்தை எடுத்தார். තේරාගේ ඒ ජීවත් වුණා වූ ගම්මානේ தேராவில் வாழ்ந்த அந்த ஊரிலே ඔව් දෙවියන් වහන්සේගේ හඬට කීකරු වෙලා அவன் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து පිටත් கீழ்ப்படிந்தான். වෙලා යන්නට. அங்கே இருந்து புறப்பட்டு போனான். හලෙලූයා. ஹalleluya. දෙවියන් වහන්සේට බය වෙලා தேவனுக்கு பயந்து පාතැමුවා වූ கால் வைத்து ආබ්‍රහම්ගේ ජීවිතය ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் කිසි අඩුවක් නැතුව எந்த குறையும் කිසි இல்லாமல் හිගයක් නැතුව எந்த குறையும் දෙවියන් இல்லாமல் වහන්සේ ආශිර්වාද. தேவன் ஆசீர்வதித்தார். හලෙලූයා. ஹalleluya. ආමෙන්. ஆமென். හලෙලූයා. ஹalleluya. පිට වුණයි කියලා அங்கே புறப்பட்டான் என்று වැටුනේ නැහැ. விழுந்து போவது විනාශ වුණේ නැහැ. அழிந்து போவது නැති වෙලා ගියේ නැහැ. இல்லாமல் දෙවියන් වහන්සේ බය වුණයි කියලා தேவனுக்கு பயந்தான் කිසි අඩුවක් என்று ඇති වුණේ எந்த නැහැ. குறைவும் வரவில்லை. හලෙලූයා. ஹalleluya. දෙවියන් වහන්සේ ආබ්‍රහම්ට ආශිර්වාද. தேவன் ஆபிரகாமை
ஆசீர்வதித்தார். ඔබට අපි සේව කරනවා. உங்களுக்கும் அப்படியே ආමෙන් කියමුද? செய்வார். ප්‍රේමණීය දේවදරුවෝ. ஆமென். பிரியமானவர்களே, දෙවියන් වහන්සේ බලවත්. தேவன் வல்லமை உள்ளவர். උන්වහන්සේ හාස්කම් කරනවා දෙවියන් වහන්සේ. அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். අපි දෙවියන් වහන්සේ පාදවල යටත්. நாங்கள் தேவனுடைய பாதத்தில் எங்களை தாழ்த்துவோம். අපි යාමනා කරමු. நாங்கள் ஜெபம் செய்வோம். හalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரமானவரே. යහපත් තීරණයක් ගන්න. நல்ல தீர்மானத்தை යහපත් තීරණයක් ගන්න. நல்லதொரு தீர்மானத்தை எடுப்போம். ස්වාමීනි ஹalleluya. පසුගිය වර්ෂයට වැඩිය கடந்த வருஷத்தை காட்டிலும் මේ වර්ෂයේ இந்த வருஷம் මම ඔබ ආශිර්වාදයි. நான் உமக்கு பயந்து ඔබ යාඥා කරනවාද? நீங்கள் ஜெபிப்பீர்கள். හalleluya. ඔබ යාඥා. நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். ஹalleluya. ஸ்தோத்திரமானவரே. இயேசுவே ஸ்தோத்திரம். ஹalleluya. ඔබේ තීරණය ඔබගේ ජීවිතේ වෙනස් කරන්න. உங்களுடைய தீர்மானம் உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறது. ඔබේ නින්දාව ප්‍රීතියට හැරෙන්න. உங்களுடைய நிந்தை மகிழ்ச்சியாய் மாறப் போகிறது. ප්‍රේමණීය දේවදරුවනි. பிரியமானவர்களே, ඔබ නින්දාව පත් වුණා වූ කාරණේ நீங்கள் நிந்திக்கப்பட்ட காரணம், ඔබ නින්දාවට පත් වුණා වූ වාතාවරණය நீங்கள் நிந்திக்கப்பட்ட சூழ்நிலை, ඒ වාතාවරණය තුළ அந்த சூழ்நிலை ඔබ ආලෝකමත් කරන්න உங்களை பிரகாசிப்பிக்க දෙවියන් වහන්සේට පුළුවන්. தேவனாலே கூடும். ආමේන්. ஆமென். අපි සේවය කරන நாங்கள் ஊழியம் අපි செய்வோம். නමස්කාර කරන நாங்கள் ஆராதிக்கிறோம். දෙවියන් වහන්සේ தேவன் මේ ගිනි උදුනේ இந்த அக்கினி சூளை අපව ගලවන්න. எங்களை ரட்சிக்க வருகிறார். හalleluya. ஹalleluya. අපි නැගිටින්න. நாங்கள் யாவரும் எழுந்து යාඥාවක් ලෙස මේ ගීත ஒரு ගාමු. ஜெபமாக இந்த பாடலை பாடுவோம். හalleluya. ප්‍රශංසා இருப்பதனா என்னை விடுவிப்பீர் நிச்சயமா உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில் கரங்களை உயர்த்தி மாஞ்சையாயிருப்பதனா என்னை விடுவிப்பீர் நிச்சயமா உந்தன் நாமத்தை அறிந்ததனா வைப்பீர் உயர்ந்த அடைக்கலத்தில் இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம் இயேசுவா இயேசுவா உந்தன் நாமம் பலத்த துருகம் நீதிமான் ஓடுவே ஓடி அதற்குள்ளே சுகம் காணுவே நீதி
ඔබේ නාමය
இந்த புதிய வருஷத்தில் உங்களுடைய பிள்ளைகள் மேல் நீதி சூரிய உதித்து அவருடைய அடிகளை உறுதிப்படுத்தி சூழ்நிலைகள் ஆண்டவரே எவ்வளவு இருளாக இருந்தாலும் அதன் மத்தியிலும் கர்த்தருடைய பிள்ளைகளின் மேல் உதித்து அவர்களை ஆசீர்வதிக்கிறது சொல்றோம். இந்த வருஷத்துல நாங்கள் தேவ பயத்துல இன்னும் வளர கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருகிறார். எல்லா துதிகரமாக உங்களுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் கிறிஸ்துவின் வருகையாளவும் உங்கள் அன்போடு கூட இருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அப்பொழுது சபையார் உரத்த குரல் சொன்னார்கள்.